உங்களை பார்ப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே நம்ம முதல் தேதியிலே இந்த வருடத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வசனத்தை நம்ம தியானித்தோம். கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினியாய் மதிலாய் இருப்பார், கர்த்தர் உங்களை சுற்றிலும் மகிமையாய் இருப்பார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இன்னும் சில ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் உங்களுக்கு, சகரியா புஸ்தகமானது தேவனுடைய ஆலயத்தை கட்டப்படுவதற்காகவும் மெசியாவுடைய வருகைக்காகவும் எழுதப்பட்ட, முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அதிலே தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் கிறிஸ்துவை கொண்டு நம்மை ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். நாம் இப்போ அந்த மகிமையை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொன்ன தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நம்மை சுற்றிலும் எப்பொழுதுமே அவருடைய மகிமையும் அக்கினியும் இருக்கிறது என்று சொன்ன அநேக சத்தியங்களை நம்ம போன 1ஆம் தேதி நம்ம தியானித்தோம். இன்றும் அது சம்பந்தப்பட்ட சில காரியங்களை நம்ம தியானிப்போம். ஏன்னா இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு பேச போகிறேன் அப்படின்னா, உச்சிதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் உச்சன் தலையின் மேல் இருக்கிறது. உச்சிதமானுடைய தயவு, உச்சிதமானுடைய நன்மைகள், உச்சிதமானுடைய ஆசீர்வாதங்கள், உச்சிதமான உன்னதமான தேவனுடைய உச்சிதமான தயவு உங்கள் தலைமையிலே, எங்கள் தலைமையிலே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அக்கினியின் வெளிப்படுகிற இந்த தேவனை குறித்து இன்னும் சில ஆசீர்வாதமான சத்தியங்களை இந்த நாளிலே தியானிப்போம். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 33 13லிருந்து 16 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியின் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரைவங்கியினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளுடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரனுடைய விசேஷித்தனுடைய உச்சன் தலையின் மேலும் வருவதாக. எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தம்! கர்த்தர் நல்லவர். மறுபடியும் சொல்கிறேன், இந்த உன்னதமான தேவனுடைய உச்சிதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய உச்சன் தலைமையிலே இருக்கிறது. இது எப்படி நமக்கு கிடைத்தது? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேதத்தில் எங்கெல்லாம் உன் தலை மேலே ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். உங்கள் தலை மேலே தேவ ஆசீர்வாதம் இருக்குது என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. முட்செடிதனில் எழுந்தவர்களுடைய தயவு யோசேப்பினுடைய சிரசின் மீதும் அவருடைய சகோதரர்களில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் இருப்பதாக. இந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வந்தது பாருங்க, அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். முட்செடி தண்ணில் நமக்கு தெரியும், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது வனாந்தரத்தில் முட்செடி தண்ணியிலே தேவன் அக்கினியாய் எழுந்தருளினார். அப்போ மோசே அதை பார்க்குறாரு. ஏன்னா வனாந்தரத்தில் அப்பப்போ இந்த செடிகள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தீப்பிடித்து எரிவது ஒரு சகஜமான ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் என்ன நடந்தது என்று சொன்னால், செடி எரியுது, ஆனால் அது வேகாமல் இருக்குது, அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்குது. செடியிலேருந்து அக்கினி நல்ல சுடர் விட்டு அது எரிஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமாக எரியுது அந்த அக்கினி. அப்போது செடி அப்படியே பச்சையாகவே இருக்குது, ஆனால் தீ மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ மோசே சொல்கிறாரு, இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் என்ன செய்கிறேன், நான் பார்க்குறேன்னு சொல்லும் பொழுது தான் அங்கு அக்கினியிலிருந்து தேவன் வெளிப்படுகிறார், அங்கே மோசேயோடு பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த அக்கினியின் தேவன், அதான் சகரியால் நமக்கு ப்ராமிஸ் பண்ணார் பாருங்க, நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக நான் இருப்பேன். அக்கினியிலிருந்து பேசுகிற தேவன், தன்னை அக்கினியாய் வெளிப்படுத்துகிற ஒரு தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
இந்த ஆசீர்வாதம் யோசேப்பின் மேல இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது மோசே வந்து உபாகமத்தில் சொல்றாரு. ஆனால் மோசே வந்து உபாகமத்தில் யோசேப்பை குறித்தும் அவனுடைய சகோதரர்களை குறித்தும் இந்த ஆசீர்வாதத்தை பேசும் பொழுது யோசேப்பும் இல்லை, அவனுடைய சகோதரர்களும் இல்லை. இவருடைய வாழ்க்கை ஆதி ஆகமத்திலே என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மோசே வந்து இவர்களுடைய பெயரை சொல்லி ஆசீர்வாதம் சொல்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறது எப்பொழுதுமே. எப்படின்னா அந்த பிதாக்களுடைய பெயரை சொல்லி ஆசீர்வதிப்பார்கள். அந்த சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் பிதாக்களுடைய பெயரை சொல்லி ஆசீர்வதிப்பார்கள். அப்பொழுது பிதாக்களுடைய பெயரை சொல்லி ஆசீர்வதிக்கும் பொழுது அது அந்த சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம். அதனால தான் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் பொழுது கூட கர்த்தர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் என்று ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ அவங்க சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பிதாக்களுடைய பெயரை சொல்லி ஆசீர்வதிக்கிற பழக்கம் இருந்ததினாலே மோசே அவர்கள் இல்லாத பொழுதும் அவருடைய சந்ததியை அவருடைய பெயரை சொல்லி பிதாக்களுடைய பெயரை சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மோசே கண்ட ஒரு பெரிய அற்புதமான காட்சி என்னன்னா, முட்செடி எரியுது, பயங்கரமா எரியுது. ஆனா முட்செடி வேகாம இருக்கு, முட்செடி வேகாம இருக்கு. ஆனா இந்த அக்கினியில் வெளிப்படுகிற தேவன் இயேசு புதிய உடன்படிக்கையில நான் சொன்ன நம்மளை வந்து சபையா கர்த்தர் மாற்றிட்டாரு, ஆலயமா மாற்றிட்டாரு. இப்போ தேவன் வந்து நமக்குள்ள வாசம் செய்கிறாரு. இப்போ நாம் இந்த மகிமையை சுமக்கிறவர்களாக எங்க போனாலும் இந்த அக்கினியை நாம் சுமக்கிறவர்களாக, நாம் எங்க போனாலும் இந்த மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, இந்த அக்கினியை வெளிப்படுத்துகிறவர்களாக இப்போ நாம் இருக்கிறோம். ஓகேயா? அப்போ இயேசு வந்து இந்த பூமியில அவர் இருந்த பொழுது அவர் சொல்றாரு, இந்த பூமியில நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றாரு. அக்கினியை நான் போட வந்தேன், அது பற்றி எரிய விரும்புகிறேன். நீங்க லூக்கா 12:49 நம்ம வாசிக்கலாம். அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு வந்து பூமியில வந்து அவர் ஊழியம் செய்த பொழுது அவர் எங்கேயும் வந்து அக்கினியும் போடல, அது பற்றி எரியும் இல்லை. இயேசு எங்கேயும் அக்கினியை லிட்டரலாக கொண்டு வந்து எங்கேயாவது எந்த இடத்துலையாவது எந்த மனிதன் மேலாவது லிட்டரலாக வந்து ஒரு அக்கினியை தீய தூக்கி போட்டாரா? இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாரு? அதான் முக்கியம். அப்போ இந்த அக்கினின்னு கர்த்தர் எதை சொல்றாரு, இயேசு என்ன சொன்னாரு, வசனம் என்ன சொல்லுதுன்னா வாசிச்சு பாருங்க. இதே 33ஆம் அதிகாரம், உபாகம் 33ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆசீர்வாதமாவது கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி ஆமா. 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000கணக்கான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினி மயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. நல்ல கவனிங்க. அவருடைய வார்த்தை எப்படியா புறப்பட்டுதான்? அக்கினியா என்ன செஞ்சுதான் புறப்பட்டது. கர்த்தர் தம்முடைய விரல்களினாலே, கவனிங்க, அக்கினி மயமாக அந்த பிரமாணங்களை கர்த்தர் எழுதி கொடுத்தார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க. அதனால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமல் இருப்பேன் என்று, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அவருடைய வார்த்தை எரிகிற அக்கினியை போல இருந்தது. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 23:29 என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல அக்கினியை போட வந்தேன். நல்ல கவனிங்க. அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பினேன். அப்படின்னு என்ன பாருங்க. அக்கினியாய் வெளிப்பட்ட தேவன், இந்த தேவன் வார்த்தையாய் இருக்கிறார்.
அக்கினியாக இருக்கிறார். அப்படின்னா என்ன? இயேசு தன்னையே பாருங்க நம்முடைய ரட்சிப்புக்காக இந்த பூமியிலே தன்னை கொடுத்தார் பாருங்க. அதைத்தான் சொல்றாரு, அந்த வார்த்தை ஆமென் மாமிசமாகி வந்தார். நமக்கு கிடைக்க போகிற ரட்சிப்பு அவருடைய வார்த்தையை நமக்கு கர்த்தர் நினைச்ச கொடுக்கிறார். நல்லா கவனிய, அக்கினியை அதாவது ரட்சிப்பை இந்த பூமியிலே நான் கொடுக்க வந்தேன். அதனாலதான் இயேசுடைய முதல் பிரசங்கம் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நல்லா கவனிய, இந்த அக்கினியை கொடுக்க வந்தார். நான் இந்த அக்கினியை இந்த ரட்சிப்பை பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு வந்தார். நல்லா கவனிங்க. அப்போ இந்த ரட்சிப்பு பாவ நாம பாவி என்று நாம உணர்ந்து பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்று நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த தேவனை நாம் தொழுது கொள்றோம் பாருங்க. இந்த அனுபவத்தை கர்த்தர் சொல்றாரு, இது ஒரு அக்கினியின் அனுபவமாக கர்த்தர் சொல்றாரு. இது ஒரு அக்கினியின் அனுபவமாக சொல்றாரு. அதான் அக்கினியை நான் என்ன செய்தேன், போட வந்தேன். இப்போ அது பற்றி எறியணும். அது பற்றி எறிவதுக்கு என்னன்னா, எத்தனை பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர் சொல்றாருங்க, எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் சொல்லி சீசராக்கி உலகம் எங்கிலும் போய் என்ன செய்யுங்க, இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இதான் கவனிங்க, கர்த்தர் பற்றி எறிகிறதை பத்தி சொல்றாரு. அக்கினி போட்டாரு. கவனிங்க, அக்கினியாய் தேவன் வெளிப்பட்டார், ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். இப்ப வெளிப்படுத்திட்டு இந்த ரட்சிப்பை எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, இந்த அக்கினி பற்றி எறிய வேண்டும். எப்படி பற்றி எறிய வேண்டும்? இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் என்ன செய்யணும், கொண்டு போகணும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 வாசிங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். கர்த்தர் நல்லவர். மத்தேயு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, எல்லாம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அக்கினியை போட்டிருக்காரா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆனா பற்றி எறிகிறோமா? பற்றி எறியணும்னா இந்த வேலையை செய்யணும். நான் அக்கினியை போட்டேன், அது என்ன ஆகணும், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். தேவன் நல்லவர். ஆமாம். இன்னொரு வசனம் வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. மார்க் 16:15 வாசிங்க பார்க்கலாம். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். விசுவாசம் உள்ளவராகி ஞானம் ஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்கு தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அவர்களுக்கு சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தரை அவர்களுடைய பேசின முன்பு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மையமைப்படுத்துவோம் பாருங்க. அப்போ நல்ல கவனிய, முற்செடிதனில் எலிந்தருளுடைய தயவு யோசேப்பின் மேலும் அவன் சகோதரர்களுடைய விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக இருப்பதாக ஒரு ஆசீர்வாதத்தை மோசே பேசினார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் இப்ப யோசேப்பினுடைய சகோதரில் விசேஷித்த உச்சந்தலையின் மேல அந்த சந்ததியில மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தலையின் மேலும் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எப்படி வந்தது, எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் சொன்ன உங்களுக்கு, இயேசு பூமியில ஊழியம் செஞ்ச பொழுது அவர் சொன்னாரு, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி. அப்ப அக்கினி என்னன்னு பார்த்தோம், வார்த்தை. ஆமென். வார்த்தை இயேசு. அவர் இந்த ரட்சிப்பை நமக்கு என்ன செஞ்சாரு, கொடுத்தார். இந்த அக்கினியை போட்டார் நம்ம மேல. இந்த அக்கினி எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அக்கினி போட வந்தேன், போட்டுட்டேன், ஆனா எனக்கு என்ன விருப்பம் அப்படின்னா,
இது பற்றி எரிய வேண்டும். என்ன செய்யணும்? எரியணும். அதை போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இது எரிந்து கொண்டே இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய ஆசை. அதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு தான் இந்த பரிசுத்தனுடைய கிருபைகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்யறோம்னா, அக்கினியை போட வந்தேன் அது பற்றி எறியும்னா நாம என்னத்தையும் நினைச்சிட்டு இருக்க பாருங்க. அதல்ல, நாம் தேவனுக்காக உலகம் எங்கு போய் இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியா சொல்ல வேண்டும். இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி தான் அக்னியா நம்ம மேல என்ன செஞ்சிருக்காரு? போட்டிருக்காரு. இது நம்மளை சேதப்படுத்துறது இல்லை. நல்ல கவனிங்க, இந்த அக்னி நம்மளை சேதப்படுத்தாத, நம்மளை பட்சிக்கிற அக்னி இல்லை, நமக்கு பட்சமா இருக்கிற அக்னி. இது நம்மளை பட்சிக்கிற அக்னி இல்லை. நல்ல கவனிங்க, கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே என்று சொல்லி கர்த்தரை மாறுபாடாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறுபாடாக கர்த்தரை குறித்து பேசும் பொழுது நாம் சத்தியத்தின்படி கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிய, இவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். நல்ல கவனிய, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இவர் பட்சிக்கிற அக்னி அல்ல, பட்சமான அக்னி, ஆசீர்வாதமான அக்னி. இப்போ நல்ல நீங்க கவனிங்க, இப்ப கர்த்தர் நம்மளை பட்சிக்கிறவரா இருந்தா உலகத்துல ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ இவர் பட்சிக்கிற அக்னி. நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இவர் அக்னி ஸ்தம்பமா இருந்தாரு, மேக ஸ்தம்பமா இருந்தார். அதுவும் இல்லாம அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமா இருந்தாரு அப்படிங்கிறத விட அந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த அக்னி ஸ்தம்பம் இவர்களை விட்டு விலகவே இல்லை. இவர்களை விட்டு நெகேமியாவும் அதை சொல்றாரு. இவர் அக்னி ஸ்தம்பமா இவங்களை வழி நடத்தினாரு. இந்த அக்னி ஸ்தம்பம் இவர்களை விட்டு என்ன செய்யல? விலகவே இல்லை. எது வரைக்கும் விலகல? அவர் ப்ராமிஸ் பண்ணின கானானுக்கு கொண்டு போய் விடுகிற வரைக்கும் அந்த அக்னி அவர்களை விட்டு விலகல. இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும், ஆமென், நம்ம வாழ்க்கையை விட்டு இந்த அக்னி ஸ்தம்பம், இந்த அக்னியான தேவன் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. இப்போ இந்த அக்னி ஸ்தம்பம் விலகாதிருந்த பொழுதும் இந்த அக்னி ஜனங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்ததே ஒழிய அவர்களுக்கு தீமை செய்யக்கூடியதா இல்லை. மோசே 40 நாட்கள் 2 முறை இந்த அக்னிக்கு நடுவில் இருந்தார். இந்த தேவன் அக்னியாய் வெளிப்பட்ட பொழுது இந்த அக்னியின் தேவனோட 2 முறை 40 நாட்கள் இருந்தார். மோசேக்கு ஒரு தீமையும் வரல, மோசேக்கு நன்மை நடந்தது. முச்செடி தண்ணிலே அவர் எழுந்தருளினால் செடிக்கு ஒரு சேதமும் இல்லை. நல்ல கவனிங்க, அங்க ஆசீர்வாதம் இருந்தது. அப்போ இந்த அக்னியின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறார், விடுதலை செய்வதற்காக நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை பாதுகாப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நீங்க பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த சத்தியத்தை அவங்க இந்த தேவன், இந்த அக்னியிலிருந்து வெளிப்பட்ட தேவனை சரியாக அவங்க என்ன செய்யல? புரிந்து கொள்ள முடியல. அவங்க ரொம்ப பயந்தாங்க. பாருங்க, வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. இரவும் பகலும் இல்ல வழி நடத்தும்படிக்கு அதே போல 22ஆம் வசனத்தையும் வாசிங்கம்மா. ஆமென். நெகேமியா 9:19 நெகேமியா சொல்றாரு, இந்த அக்னி ஸ்தம்பம் அவங்களை விட்டு என்ன செய்யல? விலகவே இல்லை, அவங்களோடே இருந்தார். அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நன்மை செய்தார். அவர்களோடு இருந்து அவருக்கு நன்மை செய்தார். பாருங்க, இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள். அடுத்தது பாருங்க, 19வது வசனம். மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக,
பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். 20வது வசனம் பாருங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காக நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதாகவும் தேவன் எழுந்தருளினார். அடுத்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. கர்த்தர் சீயோனின் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. இதை பார்க்குறாங்க பாருங்க. மோசே கர்த்தரோடு இருக்கிறாரு, கர்த்தர் மோசையோடு பேசுறாரு, அக்னியா இறங்கி பேசுறாரு. இதை பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் மிகவும் என்ன செய்தாங்க? பயந்தார்கள். மிகவும் என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். அப்போ தேவன் அக்னியா இறங்கினது, நல்ல கவனிக்க, தேவன் அக்னியா இறங்கினது ஜனங்களுக்கு தீமை செய்வதற்காக அல்ல. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பயங்கரமும் எவ்வளவு நல்லவருமான எல்சடாயா இருக்கிறார் என்பதை ஜனங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அவர் வெளிப்பட்டார். ஆனா ஜனங்களுக்கு அது புரியாம அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க பயப்பட்டாங்க. நல்ல கவனிங்க, இது பழைய ஏற்பாட்டில். இப்ப இதே சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்படியே சொல்றாரு பாருங்க. நல்ல, இப்போ நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? நல்ல கவனிங்க, இந்த அக்கினியின் தேவன்கிட்ட நம்மளை எப்படி கர்த்தர் கிருபையாய் சேர்த்திருக்கார். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் 12:19 வாசிங்க பார்க்கலாம். வார்த்தையினுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. நீங்களோ இப்ப பாருங்க, சொல்றாரு பழைய ஏற்பாட்டில் இந்த அக்கினியின் தேவன் இப்படி வெளிப்பட்டாரு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள புதிய உடன்படிக்கையில இப்ப நம்ம எப்படி வந்திருக்கோம் பாருங்க. அந்த மலையின் பக்கத்திலேயே நம்ம என்ன செய்ய முடியாது, போகக்கூடாததா இருந்தது. மோசேட்ட சொல்றாரு, நீ இறங்கி போய் ஜனங்கள் என்ன செய்ய, நீ எச்சரித்து சொல்லு, இந்த மலை இது ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லுன்னு சொன்னார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நல்ல கவனிய, கர்த்தருக்குள் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இப்ப நம்ம வந்து சேர்ந்திருக்கோம். இதுதான் பாருங்க எங்க நம்ம சேர்ந்திருக்கோம். நல்ல கவனிய, இங்க சேர்ந்ததுனால தேவனுடைய சரீரமாய் நாம இருக்கிறதுனால கர்த்தருடைய இந்த நித்திய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேலே உண்டாகும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேவன் நல்லவர். கவனிய, இப்ப இந்த ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது நல்ல யோவான் சொல்றாரு, இப்ப நான் உங்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னால ஒருத்தர் வராரு, அவர் ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு என்ன செய்வாரு, ஞானஸ்தானம் கொடுப்பார். என்னத்தினால கொடுப்பாரு? அக்னினாலும் ஆவியினாலும் அக்னியாலும் உங்களுக்கு என்ன செய்வாரு, ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அதான் இயேசு சொல்றாரு, நான் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ரட்சிப்பு. இப்ப இந்த ரட்சிப்பின் மூலமாக நல்ல கவனிங்க, நமக்கு எங்க சேர்ந்துட்டோம்னா கவனி, எந்த மலையை பார்த்து அவர்கள் பயந்தார்கள் பாருங்க. சீனாய் மலையில தேவன் இறங்கிய பொழுது அவர்கள் பயந்தார்கள். அந்த சத்தத்தை கேட்க அவர்கள் பயப்பட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்களுக்குள் அப்பொழுது பாவம் இருந்தது, தேவனுக்கு பிடிக்காத காரியம் இருந்தது, கீழ்ப்படியாமல் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தம் நீதிமான்களுக்கு இனிமையாயிருக்கும். கர்த்தருடைய சத்தம் நீதிமான்களுக்கு இனிமையாயிருக்கும். கர்த்தருடைய சத்தம் நீதிமான்களுக்கு தேனை போல இருக்கும்.
அதான் தேனிலும் தேனி கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனிலும் தேவனுடைய வார்த்தை இனிமையானது. ஆனால் துன்மார்க்கர்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தேவ சத்தம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியதாக, அது அவங்கள்ட்ட கிட்டி சேர முடியாததாக இருக்கும். ஆனா அப்படி இருந்த ஜனங்களை தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே, தயவினாலே ரட்சித்து இந்த அக்கினியை நமக்கு கொடுத்து, இந்த ரட்சிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினதோடு மாத்திரமல்ல, நம்மை ஒரு சபையிலே சேர்த்து இருக்கிறார் பாருங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த சத்தத்தை கேட்க நீ பயந்த, ஆனால் இன்று ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற கிறிஸ்துவினுடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற இடத்திலே நீ சேர்ந்திருக்கிறாய். அப்போ இந்த அக்கினி பாருங்க நம்மளை என்ன செய்யுதுன்னா, அது ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் அக்கினியானவர் நம்மள்கிட்ட எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்காருன்னா, தீமையான ஒரு அக்கினி இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளை சேதப்படுத்தாதபடி, அதிலிருந்து பாதுகாக்கும்படி நம்மளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் பிரியமானவர்களே, இவர்களை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடினால், இருங்க 2 பேதுரு 3:7 வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க, நம்மளை கர்த்தர் காக்கும்படி, நல்ல கவனிக்கிறீங்களா, நம்மளை ஆசீர்வாதமா பாதுகாக்கும்படி இந்த தீமையான அக்கினி, நித்திய அக்கினியிலிருந்து நம்மளை காக்கும்படியாக இந்த தேவன் கவனிய அக்கினியாக, இந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே ஒரு வாசம் செய்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சரி, இப்போ பாருங்க, அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் ரொம்ப நல்லவர். இந்த அக்னியின் தேவன், நல்ல கவனிய, நம்மோடு இருக்கிறாரு. இப்போ அவர் சொல்றாரு, நான் மறுபடியும் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்றேன், இது யோசேப்பின் சிரசின் மேலும் அவனுடைய சகோதரனுடைய விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் என்ன செய்தோம், இது வருது அப்படின்னு சொல்றாரு. இப்போ யோசேப்பு அவனுடைய சகோதரில் விசேஷித்தவன் யாரு? நல்ல கவனிய, விசேஷித்தவன் யூதா. ஏன் சொன்னீங்கன்னா, நல்ல கவனிய, வாசிங்க ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேதுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரையை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ யூதாவை பாருங்க, இந்த யோசேப்பை காப்பாற்றினதுல ரூபன் காப்பாற்றினாரு, ரெண்டாவது யூதா, இந்த 2 பேர் சேர்ந்து தான் அதில் முக்கியமானவர் யூதா. பாருங்க, இவர் தான் யோசேப்பையே காப்பாற்றினார். புரியுதா நான் சொல்ல உங்களுக்கு? ரெண்டாவது, எங்கே போனாலும் யார் போகலாம் அப்படின்னு கேட்டால் கர்த்தர் இந்த யூதாவை தான் போக சொல்லுவார். ஏன்னா அவன் அவனுடைய பேரே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோத்திரத்துக்கு அது துதியாக கர்த்தர் வச்சுருந்தார். புரியுதா உங்களுக்கு? அவனை ஒரு பிளெஸ்ஸிங்காக அந்த கோத்திரத்தை கர்த்தர் வச்சுருந்தார். ரெண்டாவது, கிறிஸ்து அந்த சந்ததியில் என்ன செஞ்சார், பிறந்ததுனால யூதா ரொம்ப ஸ்பெஷல். யூதா ரொம்ப ஸ்பெஷல். நல்லா கவனிங்க. இப்போ யூதா விசேஷித்தவனாக இருக்கிறார். யூதா விசேஷித்தவனாக இருக்கிறார். இப்போ இந்த யூதா விசேஷித்தவனாக இருந்தார். யூதா வம்சத்திலே கர்த்தர் என்ன செய்தார், பிறந்தார், இயேசு பிறந்தார். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் எப்படி கர்த்தர் நம்மளை பாக்கியவான்களாய் மாற்றினார் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே எப்படி வந்தது பாருங்க. நல்லா கவனிங்க. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:29 வாசிங்க. பாருங்க, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரமா இருக்காரு. அப்போ யோசேப்பு அவனுடைய முப்பாட்டன், நல்லா கவனிங்க, யாரு கவனிக்கிறீங்களா? அவருடைய சந்ததி, அவனுடைய சந்ததி. இப்ப நாம் யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? கைத்தட்டுங்க பார்க்கலாம்.
நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால், நல்ல நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடையவர்களானால், நாம் கிறிஸ்துவ உடையவர்களா? கிறிஸ்து நம்மை உடையவரா இருக்கிறார், நாம் கிறிஸ்து உடையவர்களா இருக்கிற அப்படினால் நாம் இப்ப எதுல கனெக்ட் ஆகிறோம் பாருங்க? ஆபிரகாமின் சந்ததியாக. ஆமென். ஆபிரகாமின் சந்ததியாக, அவருடைய வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாய், பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்போதான் அவர் சொல்றாரு, இப்ப யோசேப்பின் சிரசின் மேல மாத்திரமல்ல, அவனுடைய விசேஷத்தினாய யூதாவின் சந்ததியினுடைய தலைமையில் மாத்திரமல்ல, நீங்கள் அக்கினியை போட்டார்ல, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களே, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களே, அவருடைய சந்ததியா இருக்கிறீங்களே, இந்த தேவனுடைய உன்னதமான தேவனுடைய சுதந்திரவாளியா பிள்ளைகளா இருக்கிறீங்களே, இந்த உச்சிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய உச்சந்தலையிலே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய சிரசின் மேலே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். ஏதோ வந்தோம் கேட்டோங்கிறதல்ல பாருங்க, நீங்க கேட்க கேட்க அதை விசுவாசிக்க உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. இப்ப இந்த தேவன் இந்த பட்சிக்கிற அக்கினி என்று இதுவரைக்கும் நீங்க எப்படி கேட்டிருந்தீங்களோ இல்ல, கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இந்த அன்பின் காரியங்களை, நற்செய்தியை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த தேவன் ஆமென் அக்கினியாய் உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களை உலக தீமைகளிலிருந்து பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒரு நாளும் உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாதபடி, தீமை உங்களை மேற்கொள்ள முடியாதபடி, வாதை உங்களை அணுகாதபடி, சத்துரு உங்களை நெருங்காதபடி இரவும் பகலும் அவர்கள் மேல் கண் வைத்திருக்கிறார். ஆமென். அவங்களை சுற்றிலும் அக்கினியாய் இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் இந்த அக்கினி வெளிப்படுது, நீங்க எங்க போனாலும் இந்த மகிமை என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, அவர் பார்க்கிறாரு பாருங்க. இப்ப மோசே பார்க்கிறாரு, செடி இருக்கு, நல்ல கவனிங்க, செடி பக்கத்துல பார்க்கிறாரு, செடி எரியுது, செடி எரியுது. முச்செடியில எழுந்தருளுடைய தயை, முச்செடியிலே எழுந்தருளுடைய தயை, முச்செடியிலே எழுந்தருளுகிறார், அக்கினியாய் வந்தார். இப்ப மோசே பார்க்கிறாரு, என்ன செடி எரி ரொம்ப அக்கினியா இருக்கு, ஆனா உள்ள பசுமையாவே இருக்குன்னு நினைச்சாரு, பார்க்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நல்லா நீங்க கவனிங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, முச்செடியின் எழுந்தருளுடைய கர்த்தர்னு சொல்லல, முச்செடிதனில் எழுந்தருளுடைய தயவு. மறுபடியும் சொல்ல, முச்செடிதனில் எழுந்தவர்களுடைய, எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், முச்செடியில் எழுந்தவர்களுடைய தயவு. இவர் பார்க்கிறாரு, இந்த தயவை பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மோசே எந்த விதத்திலும் தகுதி உள்ளவராய் அவரை நினைக்கல. ஏன் என்று சொன்னால், அவர் பெரிய தப்பு பண்ணிட்டு, நல்ல கவனிய, அவர் ஒரு மர்டர் பண்ணிட்டு அந்த தேசத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டார். இப்ப 40 வருஷம் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மோசேயை கர்த்தர் தேடி வந்தார். நல்ல அவருக்குள்ள இருக்கக்கூடிய, நல்ல கவனிய, ஒவ்வொரு தேவ செயல்களுக்கு உள்ளேயும் ஒரு விசேஷித்த காரியம் இருக்குங்க. ஏன் இப்படிப்பட்ட மோசேயை கர்த்தர் தேடி வந்தார்னா, நல்ல கவனிய, மோசேக்கு எப்படியாவது தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், விடுதலையாய் இருக்க வேண்டும் என்று, சுதந்திரமாய் இருக்க வேண்டும் என்கிற ஆசை மோசேக்குள்ள இருந்ததுனால தான் அவன் அந்த எகிப்தியனை கொலை பண்றான். நல்லா கவனிங்க, புரியுதா உங்களுக்கு? இவன் எப்படியாவது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இவனோடு கவனிங்க, தேவ பிரசன்னம் இல்லாதனால அந்த நாட்களிலே அவன் மேல ஒரு அழைப்பை தேவன் உறுதிப்படுத்தாத அந்த நாட்களிலே மாமிசத்திலே அவன் கிரியை செய்த பொழுது அவனால ஒருத்தரையுமே என்ன செய்ய முடியல? ரட்சிக்க முடியல. ஆனால் தேவனுடைய அழைப்பை பெற்ற பிறகு, தேவனுடைய அழைப்பு அவனுக்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு, தேவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்த பிறகு லட்சக்கணக்கான மக்களை ரட்சிக்கும்படியாக தேவன் அவனை பயன்படுத்தினான். அப்போ கர்த்தர் அவனை தேடி வருவதற்கு காரணம், நல்ல கவனிங்க, கர்த்தர் அவரை தேடி 40 வருஷம் பொறுமையா இருந்து கர்த்தர் அவனை தேடி வந்ததுக்கு காரணம், அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஆசீர்வாதத்தின் மேல, ரட்சிப்பு மேல, விடுதலின் மேல அவருக்கு இருந்த ஒரு வாஞ்சை, அவருக்கு இருந்த ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சையில தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை தேடி. ஏன்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். எனக்கு அருமையான தேவனை மீண்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாலும் வாஞ்சை இல்லாவிட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. வாஞ்ச ஆசை இல்லைன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது.
நாம் அக்னியின் தேவன் வேற மாதிரி ஒரு தேவனை வந்து நாம் புரிஞ்சு வச்சிருக்கலாம். நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இந்த அக்னியின் தேவன், அக்னியில் வெளிப்பட்ட தேவன் நமக்கு நன்மை செய்யும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இப்போ அவர் பார்க்குறாரு பாருங்க, அவர் ஒரு காரியத்தை மோசே வந்து சொல்கிறாரு. அவரை தேவனை அழைக்கிறார். மோசேன்னு கூப்பிடும் பொழுது பாருங்க, அக்னியிலேருந்து பேசுகிறார். பேசும் பொழுது அந்த பட்சிக்கிற அக்கினி, ஆனால் தம்முடைய பிள்ளைகள் மேல பாசமாய் பேசுகிறார், பட்சமாய் பேசுகிறார். அப்போ மோசேயுடைய மனதில், எங்கிட்ட தேவன் பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த பணியை செய்வதற்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் எனக்கு இல்லை. இதுக்கு எந்த தகுதியும் என்கிட்ட இல்லவே இல்லை. இந்த தேவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு அழைப்பில் என்னை அழைக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வேலையை என்கிட்ட கொடுக்கிறாரு. இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னிடத்தில் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். கவனிங்க, அவருக்கு வந்து சொல்றாரு, நல்லா பார்க்கறாரு. இதைத்தான் அவர் என்னவா ஃபீல் பண்றாருன்னா, தயவா ஃபீல் பண்றாரு. நீங்க எப்பவுமே நம்ம கர்த்தர் எப்படி தெரியுங்களா, எங்க ஒருத்தன் ஒதுக்கப்படுறானோ அங்க போய் அவனை தூக்குவார். இப்ப இந்த யூதாவே பாருங்க, யாருக்கு பிறந்தார்னா லேயாளுக்கும் யாக்கோவுக்கும் பிறந்தார். நல்லா கவனிங்க. லேயாள் தள்ளப்பட்டால், அவள் மதிக்கப்படல, புறக்கணிக்கப்பட்டால், அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல. ஆனா அங்க இருக்கக்கூடிய யூதாவை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த யூதாவிலிருந்து கர்த்தர் வெளிப்படுறாரு பாருங்க. தயவு தகுதி இல்லாத, நல்லா கவனிங்க, இந்த தேவன் நமக்குள் தகுதி இல்லாத நம்மிடத்துல வந்து வாசம் பண்ணி நம்மளை தகுதியாக்க அவர் விரும்புகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க, நீங்க நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் 13ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஆசீர்வாதமா நீங்க வாசிச்சு பாருங்களேன். யோசேப்பை குறித்து இப்ப இருங்க, முதல்ல 16 வாசிச்சிருவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் 13 வாசிப்போம். 16 வாசிங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாருங்க. நாடும் அது நிறைவும், நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நாடும் அது நிறைவும் அருமையான தானியங்களினாலும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முற்செடியினில் எழுந்தருளவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மீதும் தன் சகோதரனில் விசேஷித்தனுடைய உச்சந்தலின் மேலும் வருவதாக. இப்ப நல்ல விசுவாசிங்க, நீங்களும் யாருன்னா யோசேப்பின் சிரசின் மீதும் அவனுடைய சகோதரரில் விசேஷித்தவனா இருக்கார் பாருங்க. அந்த சகோதரில் விசேஷித்தவனுடைய வம்சத்திலே, சந்ததியிலே, அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தர் முகமுகமா பார்த்தவர். அவரை போல முகமுகமா பார்த்து பேசின தீர்க்கதரிசி ஒருத்தருமே இல்லை. முகமுகமாய் பார்த்து பேசின அவர் சொல்றாரு, தேவன் தன் ஜனங்களை மெய்யாகவே நேசிக்கிறார். அவர் போய் கடவுளுக்குள்ள போய் ஒன்னா பழகி அவரோடு இணைந்து வாழ்ந்து அவர்கிட்ட ஒரு காரியத்தை எடுக்கிறாரு. என்னன்னா, இந்த அக்கினியில் வெளிப்படுகிற தேவன் தம்முடைய ஜனங்களை மெய்யாகவே நேசிக்கிறார், அவர்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவரை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்புறீங்களா? அவர் ஆசீர்வதிக்கிறதே அவருடைய பிரியம். பாருங்க, ஆசீர்வதிப்பது பிரியம்னு சொல்ல, ஆசீர்வதிப்பதே அப்படின்னா அது ஒரு அஜெண்டா, அது ஒர்க்கு, அது ஒரு பொறுப்பு. பாருங்க, ஒரு அஜெண்டா, அதுன்னா இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது, இதை செய்வதே என்னுடைய வேலை. புரியுதுங்களுக்கு? சில பேர் சொல்றோம்ல, சாப்பிட்றதே அவருடைய வேலை, அவருடைய வேலை என்ன, தூங்குறதே அவருடைய வேலை, அது அவர் அஜெண்டா. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இது ஒரு அஜெண்டா. ஆசீர்வதிப்பதே அப்படின்னா இதை செஞ்சு முடிக்கிறது தான் அவருடைய வேலை, ஜனங்களை ஆசீர்வதிப்பதான் வேலை. இதை மோசே வந்து தெரிஞ்சு இந்த உன்னதமான தேவன் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்கிறத அவர்கிட்ட வாங்கி ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஜனங்கள் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்ப தான் அவர் சொல்றாரு, யோசேப்பினுடைய தலை மேல அவனுடைய சகோதர கூட பிறந்த விசேஷித்தவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாருன்னா யூதா. அந்த கோத்திரத்தில் தான் கிறிஸ்து என்ன செய்யப்படாரு?
வரப்போறாரு. அவருடைய சந்ததியினுடைய உச்சந்தலையின் மேல என்ன செய்யும்? இந்த ஆசீர்வாதம் இருக்கும். இப்ப இந்த இயேசு அந்த யூதாவின் சந்ததியில வந்து நமக்கு இந்த அக்கினியை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி இப்ப என்ன செஞ்சிட்டாருன்னா, கவனிங்க, அவருடைய சபையில நம்மளை சேர்த்து அவருடைய சரீரமா நம்மளை மாற்றி இந்த உன்னதமான தேவனுடைய உச்சிதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்க தான் உங்க வாழ்க்கை மாறும். இதெல்லாம் நீங்க விசுவாசிக்க முடியாத, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிற நாம் ஒரு நாள் இதையெல்லாம் நம்முடைய கண்களிலே காண்போம். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். இப்போ அவர் சொல்றாரு, நாடும் அதனுடைய நிறைவும். ஒரு நாட்டில் நல்ல கவனிங்க, அவர் என்ன பிளஸ் பண்றாரு பாருங்க. ஒரு நாட்டில் நிறைவானது என்று ஒன்று இருந்தா அது உன்னுடையதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க, இதை வந்து நாம விசுவாசிக்கிறோம் இல்லைங்க, யூதன் விசுவாசிக்கிறான். அதனால உலகத்திலேயே அவன் தான் பணக்காரனா இருக்கிறான். உலகத்தின் உச்சிதமானதெல்லாம் அவன் கையில் இருக்கு. இப்ப உன்னதத்தினுடைய எல்லா உச்சிதமான நன்மைகளும் அவன் கையில் என்ன செஞ்சிருக்கான்? அவன் வச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க, ஏன்னா அவன் என்ன எப்படி இருந்தாலும் சரி, அவன் கர்த்தருடைய வார்த்தையை 100% இல்லை 101% அவன் நம்புகிறவனா இருக்கிறான். பாருங்க, நாடும் அதுவும் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்கள். சொல்லுங்க, அருமையான தானியங்கள். எத்தனை பேர் வந்து இந்த உயர்தர ப்ராடக்ட், அது துணியாகட்டும் தானியமாகட்டும், எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. நான் பார்த்துருக்கிறேன். ஒரு தடவை நான் வந்து ஒரு ஊரில் இருந்தேன், அது மீன் பிடிக்கிற ஊர். அங்கே பார்த்தா ஒரு வந்து இறால் மீன் பார்த்துட்டிங்கன்னா இத்தா பெருசு இருக்குது. நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு இறால் மீன் இத்தா பெருசு பார்த்ததே இல்லை. இவ்வளோ தண்டிகை இருக்குது, இவ்வளோ இதில் இருக்குது. பார்த்தா இது என்னப்பா, இது வந்து இறாலுங்க, இது ஃபஸ்ட் கிளாஸில், இது நான் ஒரு நாள் பார்த்ததில்லை. அவன் சொன்னான், நீ பார்க்கவே முடியாது, ஏன்னா இதெல்லாம் எங்கே போகுது? வெளிநாட்டுக்கு போகுது. எங்களுக்கு ஏதோ இங்கே இருக்கு பாரு, இங்கே இருக்கு, அது இத்து தூண்டு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பார்க்குறோம்ல, அது இத்து தூண்டுற ஆள் இருக்குது. அது என்னப்பா எப்படின்னா, இதுக்கெல்லாம் விலை கொடுக்க மாட்டாங்க. நம்மளால என்ன செய்ய மாட்டாங்க? விலை கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் எக்ஸ்போர்ட். இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க, துணி தயாரிக்கிற ஊர் பாருங்க, இங்கேருந்து 35 கிலோமீட்டரில் இருக்கு. நீங்கள் போய் அங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் தயாரிக்கிறான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம், அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ்ஸுங்க, அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி. அப்படியே பார்த்தாவே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு அந்த துணி. எங்கே தயார் பண்ணுறான்? இங்கே தான், நம்ம ஊரில் தான் தயார் பண்ணான். ஆனால் எங்கே போகுது? ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நாடும் அதனுடைய நிறைவும் அந்த உயர்ந்த தானியங்களும் உன்னுடையதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்களுடையதாக இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்புறமே சொல்ல பாருங்க, எழுந்தருடைய தயவு. ஆமென். முச்செடிதனுடைய எழுந்தருடைய தயவு. ஆமென். யோசேப்பின் மேலும் அவருடைய சகோதரருடைய விசேஷத்தினுடைய உச்சந்தலையில. ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறப்ப எப்படி ஆசீர்வதிக்கிறான்? உச்சந்தலையில வச்சு அவனை ஆசீர்வதிக்கிறான். என்ன வைக்கிறீங்களா உச்சந்தலையில? ஏன்? இறங்கிறதுக்கு. ஆரோனின் சிரசின் மேல ஊற்றப்பட்ட அந்த தைலம் அப்படியே சரீரத்தில் இறங்குது. ஆமென் சொல்லுங்க. எங்கெல்லாம் தலைமேலேன்னு வருதோ உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்குது. நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல அமர்ந்து அழுத்தி இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் மேல பேசுகிறாரு. உன்னதமான தேவனுடைய உச்சிதமான ஆசீர்வாதங்கள் உன்னுடைய உச்சன் தலைமேல் இருக்கிறது. உன் உச்சந்தலையில் மேல இருக்கிறது. அது இருக்கிறது. இந்த தேவனை நம்புங்க. எல்லா மனுஷனும் மாறுவான், எல்லா சூழ்நிலையும் மாறும். யாரெல்லாம் நீ உயிருக்கு உயிரா நம்பிட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் மாறும். ஆனால் இந்த தேவன் ஒரு நாளும் மாறாதவர். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த தேவனை நம்புங்க, இந்த கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க 13ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இயேசு நல்லவர் எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் வாசிக்குமா? யோசேப்பை குறித்து சொல்லுங்க. யோசேப்பை குறித்து நான் பக்கத்தில் சொல்லுங்க. நீங்க தான் ஆவிக்குரிய யோசேப்பு. சொல்லுங்க. ஆமென். ஆவிக்குரிய யோசேப்பு. ஆமென். யோசேப்பினுடைய ஒரு சிறந்த குணம் பாருங்க. வாழ்க்கையில் இருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், தானியங்களை அவன் பகிர்ந்து கொடுக்கிறவனா இருந்தான். சொல்லுங்க, தானியம் வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன்.
வார்த்தையை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பகிர்ந்து கொடுக்கிறவனா இருந்தான். யோசேப்பினை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சொல்லுங்க, உங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சொல்லுங்க, நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பாருங்க, இந்த ஆசீர்வாதம் பேச பேச இந்த ஆசீர்வாதம் எல்லா சூழ்நிலையும் மாத்துங்க. உங்களை கர்த்தர் ரொம்ப நம்புறாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு கிரேட் கமிஷன் உங்கள்ட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த கிரேட் கமிஷனை உலகமெங்கு நீ போய், ஆமென், இந்த நற்செய்தியை சுவிசேஷமாய் சொல்லு. இந்த நற்செய்தி சுவிசேஷமாய் சொல்லு. என்ன சொல்லு? நாடும் அது நிறைவும், ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்ற மக யோசேப்பு, உன் நிமித்தம் உன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. மக்களே, நீங்க நல்ல கவனிய. தேவன் ரொம்ப நல்லவர். பாருங்க, யோசேப்பை குறித்து கர்த்தரால் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களால உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும், இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். அதான் நான் சொல்றேன், உங்க கண்கள் திறக்கட்டும். நீங்க போற இடத்துல எல்லாம் இந்த மகிமை உங்களோட வருதப்பா. நீங்க போற இடத்துல எல்லாம் இந்த அக்கனி உங்களோட வருதப்பா. நல்லா விசுவாசிங்கப்பா. சாமிகளா விசுவாசிங்க, தங்கங்களா விசுவாசிங்க. நீ போற இடத்துல எல்லாம் இந்த மகிமை இருக்கு. இப்ப நாம் இப்படி நடுங்கிட்டே இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? பட்சிக்கிற அக்கனி, ஓ, அவன் பழைய ஏற்பாட்டில் மழையை பார்த்து பயந்தான் பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஐயோ ஐயோ ஐயோன்னு பயந்துட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, பயப்படாத, தைரியமா கிருபாசன தண்டையில வா. தைரியமாவா, உனக்கா நான் மரிச்சிருக்கேன், உனக்கா என் உயிரை கொடுத்துருக்கேன், தைரியமாவா, நீ தைரியமே பக்கத்துல வா. ஆமென். ஓகே, புரியுதா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப கர்த்தர் நமக்கு பயப்படுறதுக்கு ஒரு ஆவியை கொடுக்கல. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கப்பா? பயப்படுற ஆவியை கர்த்தர் கொடுக்கல. பயப்படுற ஆவியை கொடுக்கல. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நீ சொன்னா ஆகும், நீ சொன்னா ஆகும். அல்லேலூயா. மக்களே, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நீ சொன்னா அது ஆகும். யோசேப்பினாலே அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும். வானத்தில் ஒரு செல்வம் இருக்கு, மகிமையின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, வானத்தின் செல்வம். சொல்லுங்க, வானத்தின் செல்வம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வானத்தின் செல்வம். கர்த்தரை ருசிச்சிங்கன்னா உங்க வாயிலிருந்து மேன்மையான வார்த்தையெல்லாம் வரும். இன்னைக்கு நிறைய ஊழிக்காரன் கர்த்தரை ருசிக்கிறது இல்லை. அதனால வாயிலிருந்து தப்பு தப்பா என்ன செய்யுது? வார்த்தை வருது. ஜனங்களை சபிக்கிற வார்த்தை, திட்டுற வார்த்தை, பயமுறுத்துற வார்த்தை. ஏன்னா அவனே கர்த்தரை என்ன செய்யறதில்லை, ருசிக்கிறதில்லை. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு இல்லை. கர்த்தர் இங்க சொல்றாரு, மோசே கர்த்தரோடு நெருங்கி பழகி அவரோடு ஒன்றுக்குள் ஒன்றாகி அங்கிருந்து வெளிப்படுத்தி கொண்டு வருகிறாரு. பாருங்க வார்த்தையை. அவன் சொல்றான், வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் கர்த்தர் என்ன செய்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க. சூரியன் பக்குவப்படுத்துகிற அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாயிருக்கும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அருண் பொருட்களினாலும் நாடும் அதனை. பாருங்க வந்துட்டார். இத்தனை ஆசீர்வாதத்தினால கர்த்தர் அதாவது இதெல்லாம் நம்முடைய உச்சம் தலைமையில இருக்கான். நம்ம தலைமையில் என்ன இருக்கு? நீதிமானுடைய சிரசின் மேல உங்க சிரசு மேல என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. இந்த அக்கினியின் தேவன், இந்த அக்கினியில வெளிப்படுகிற தேவன், அக்கினியில பேசுகிற தேவன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவ ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், இந்த வருஷம் இவையெல்லாம் உங்களுடைய கண்கள் காண்பதாக. இதை நீங்கள் அனுபவிப்பீர்களாக. இவைகளெல்லாம் உங்களுக்கு உரித்தாக மாறுவதாக. அல்லேலூயா. இவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, இவர் நல்லவர். நீங்க ஆசீர்வதித்துட்டே இருக்கிறதா நம்முடைய வேலை. ஆசீர்வாதம் ஒன்றுக்குள்ள கடந்து பாருங்க. நல்ல கவனிய. கர்த்தர் நம்மேல் வைத்த பிரியத்தினாலே பிலமீனுடைய எல்லா விதமான சாபங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வாதம் மாற்றார். கவனிய. சாபம் வருது, ஆசீர்வாதத்தை அனுப்பும் பொழுது இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுதுன்னா சாபத்தை செயலிழக்க பண்ணி ஆசீர்வாதம் மேலோங்கி நிற்கிறது. நான் சொல்றேன், நீங்க பிளஸ் பண்ணும் பொழுது அப்படியே ஒரு புயலே வந்தாலும் அந்த புயலுக்கு நேரம் இந்த ஆசீர்வாதம் போய் புயலை மடங்கடித்து சமாதானம் மேல வரும். புரியுதா உங்களுக்கு? பஞ்சமே அப்படியே வந்தாலும் நீங்க தேசத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பஞ்சம் மாறி நீங்க ஆசீர்வாதமா மாறுறீங்க.
எங்க கர்த்தருக்கு தெரியுங்க, நீங்க ஜீவன் உள்ள நாளெல்லாம் இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு தேவையானதை பிதாவாகி தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எங்க யுத்தத்தை உண்டாக்கல, தேவன் பஞ்சத்தை உண்டாக்கல, வியாதியை உண்டாக்கல, பிரச்சனை நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், ஆமென். தேவனால வரும், தேவனால வரும், தேவனால வரும். இது கர்த்தருடைய மனதை நம்ம புண்படுத்தக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லாத சொன்னேன்னு சொல்லி நீ சொல்லாதேன்னு சொல்றாரு. நான் சொல்லாத சொன்னேன்னு சொல்லி ஆனாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்படியே சொல்றீங்கன்னு எரேமியால சொல்ற. நல்லா நீங்க கவனிங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அதை சொல்லவில்லை. கர்த்தர் வியாதியை, சாபத்தை, பிரச்சனைகளை உண்டாக்கவில்லை. அவர் உண்டாக்குறதெல்லாம் சமாதானம், சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இதை திருப்பி கொடுப்பதற்காக தன் உயிரையே கொடுத்தார். உயிரையே கொடுத்து மறுபடியும் இதை திருப்பி நம்மள்ட்ட கொண்டு வருவதற்காக தம் ஜீவனை கொடுத்து, அதுதான் அவர் சொல்றாரு, இந்த அக்கினியை நான் போட வந்தேன், அது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பற்றி எறிவதுனா விசுவாசத்தில் கிரியை செய்வது, விசுவாசத்தில் எழும்பி வாழ்வது. நல்லா கவனிங்க. நீங்க பெற்றுக்கொண்ட இந்த அக்கினி, இந்த சுவிசேஷம், கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள எரியுது அப்படின்னா நீ என்ன செய்வ? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவ. வாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும். ஆமென். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு, பிரச்சனையில, வேதனையில நொந்து போயிருக்கக்கூடிய, உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க இந்த நற்செய்தி என்ன செய்வீங்க? கொண்டு போவீங்க. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு அது குளிர்ந்த நீரை போல இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க மக்களே? ஆமென். உங்கள் சிரசின் மேல என்ன இருக்கு? ஆமென். அப்படியே இறங்குது, அப்படியே ஆசீர்வாதம் என்ன செய்தான்? ஆமா, இதெல்லாம் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்கு. அவர் தான் சொல்றாரு, நீ புரிந்து கொள்றதுக்காக கர்த்தர் சொல்ல பாருங்க, அது ஆரோனினுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டு தாடி அங்கி வெளியெல்லாம் என்ன செய்தான்? ஆமா, இந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்க மேல வரும் பொழுது அது பரவி போகிறதா இருக்கிறது, அது கடந்து போகிறதா இருக்கிறது. நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய இந்த தேசத்தையும் கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில். ஆமென். மக்களே, நான் சொல்ல பாருங்க, மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய திட்டங்கள், மனிதனுடைய தீர்மானங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கரம் செயல்பட வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் பவர்ஃபுல். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதங்கிறது அது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எல்லாம் உங்களுடைய தலை மேல கை வைங்க பார்க்கலாம். ஆமென். 13ஆம் வசனத்தை போடு மக்களே. 13ஆம் வசனத்தை போடுங்க. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்ல கைகளை வச்சு அழுத்திங்க, நல்ல ஒரு அழுத்தி. ஆமென். ஆமென். நல்ல ஒரு கொட்டு வைங்க பார்க்கலாம். உங்க தலைக்கு கொட்டு வைங்க பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு கொட்டு வச்சுட்டு, ஆமென், நல்லா அழுத்தி சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. சொல்லுங்க. ஜெரால்டை குறித்து அப்படி சொல்லுங்க. உங்களை குறித்து, கர்த்தரால் என்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் வானத்தின் செல்வத்தினாலும், பனியினாலும், ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். 14ஆம் வசனம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவங்களாலும், நித்திய மலைகளில் பிறக்கும் ஆறும் பொருட்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக மரித்து எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே நிறைந்திருக்கும். இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?